this channel. Have a good night to all of us. So today's topic is about political news. Okay. So on Monday we see about the previous week and this week political news. So this week recent. Okay. Previous week political news we saw. So let's go on to the recent political news. Okay. ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் நியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன்று என்னங்க ஆஸ் யூஷுவல். ஓகே. ஸோ அமைச்சர்கள்லாம் லிஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே. எம்எல்ஏ ராஜமோகன் ரவிமோகன் ராஜமோகன் அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர். அப்புறமா செங்கோட்டையன் சார் வந்து ஃபஸ்ட்டு மின்சாரம் இருந்தார். மின்சாரமும் ஏதோ இருந்தார். ஏதோ இருந்தார். அவரையும் இப்போ மாற்றிட்டார் செங்கோட்டையன் சார். நான் ஆக்சுவலி அவருக்கு பள்ளி கல்வி அமைச்சர் பதவி தருவாங்கன்னு நினச்சினேன். ஏடிஎம்கே நல்லா பண்ணியிருந்தார் அவர் கல்வித்துறை அமைச்சரில். ஸோ அந்த அமைச்சர் மாறிட்டார். அப்புறமா கலெக்டர்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க. அப்புறமா அறநிலையத்துறை அமைச்சரும் மாறிட்டாங்க. அப்புறம் காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட் தந்துருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கேபி எஸ்ஆர் வேலுமணி, அப்புறமா யார் எஸ்பி வேலுமணி சார், அப்புறம் வேறு யார் அந்த டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிவிகேக்கு போய் ஜாயின் பண்ணி அப்படியே அமைச்சர் போஸ்டெல்லாம் மாதிரி தைரியமாக போனாங்க. அவங்க அப்படியே ரிஜெக்ட் பண்ணாங்க, யோசிக்கிறதே அவங்க. ஓகே. அப்புறமா திருப்பி இபிஎஸ் கூட சேர்த்துக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்புறமா இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஓகே. பிஜேபி கேள்விப்பட்டிருக்கோம், பாரதிய ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இதான் வேடாக போயிட்டு இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ்லாம் இது வந்து இந்த பார்ட்டியை நடத்தணும்னா ஒரு தொழிலதிபர் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணாரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஃபாலோவர்ஸோட சிஎன்பி வந்து ஃபாலோவர்ஸ் அதிகம், மில்லியன்ஸ் கணக்கு. ஓகே. இல்லை 1.8 மில்லியன்னா இல்லை 7.6 மில்லியன் சிஎன்பி ஃபாலோவர்ஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு ரிச்மேன் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த பார்ட்டியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டுனா இதை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஏன்னா பிஜேபி பண்ண செம்ம ஃபார்மில் இருக்குது. ஸோ 2029 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமேட்டிக்கல் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே காங்கிரஸு, நார்த்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸு, அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் ஆம் ஆத்மி, ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ ஒரே டெரிஃபிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2029 இது ஏதாவது ஒரு பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன பார்ட்டின்னு நீங்கன்னா என்ன பார்ட்டின்னு தெரியல. ஆனால் மை வியூ இஸ் காங்கிரஸ் மேபி வந்தாலும் வரலாம். நான் இப்போ காங்கிரஸ் டிவிக்கோட சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ டிவிக்கு பார்த்தீங்கன்னா அது 5 வருஷம் பொறுத்து தான் இருக்குது எப்படி ரிசல்ட் வரும்னு. ஸோ அதை பேஸ் பண்ணால் 2029 அஃபெக்ட் ஆகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரஸ் ஜெயிக்காதான்னு பிஜேபி திருப்பியும் வருமா வராதான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 2029 எலெக்ஷனில் ஒரு பிஎம் எலெக்ஷன் சேஞ்சாக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த பார்ட்டினா தெரியல. யாரான என்னென்ன ஆக்டர்ஸ்லாம் உள்ளே வர போகிறாங்கன்னே தெரியல. அவங்கன்னா ஆக்டர்ஸாக வராங்க, யாரும் ஒரு சிம்பிள் மேன் கூட வர மாட்டாங்க பொலிட்டிஷியனில். அதான் சொல்ல வந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. ஓகே. 2 வாரம் ஆச்சு. இன்னையோட ஆமாம் 2 வாரம் ஆச்சு. ஸோ ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்க, கரண்டாக கட் பண்ணி விட்டாங்க. அது ஒரு முக்கியமான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்பா ஆல்ரெடி 2010 நாங்கள் 10th 11th படிக்கும் போதே 1 ஹவர்னு டிஎம்கே காரங்க
கார்டு கட் பண்ணாங்க. இப்போ அதே ரூல்ஸாக நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. கேட்டால் மின்துறையில் இதுவாக இருக்குது, பணம் இல்லை, அது இல்லைன்னு. பின்ன அவ்வளோ காரணம் சொல்லுவீங்க. ஆளை ஒரு நேரம் அதான் சொல்கிறாரு, மின்துறையில் ஏதோ கோளாறு இருக்குது, இது இருக்குன்னு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ரூம்லேயே ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாரு. அதுவும் படுவேலாக போச்சு. நான் தான் பண்ணதுன்னே தெரியல. I don't know what to say about this ruling party. ஸோ அப்புறமா வேறு என்ன பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இன்னும் அந்த பூந்தமல்லி இது இன்னும் மெட்ரோ அவ்வளோ ஓப்பன் பண்ணல. பாடெல்லாம் ஸ்டேஷனும் கத்தியாச்சு. தேரனும் பெயிண்ட் இருக்கு போன ஆட்சியில். இன்னும் அந்த எலெக்ஷன் வந்து 2 அடுத்த வாரம் கடைசி வாரம். ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் ஆக போகுது. இன்னும் அந்த மெட்ரோ ஓப்பன் பண்ண காணும். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் அப்படியே ஏறின்னு தான் இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ். இந்த வாரத்து இது வேணாம் விட்டேன்னா வேறு காக்ரோச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலாக பெயிண்ட் இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் சொன்னீங்கன்னா ஒரு டிராமேட்டிக் சேஞ்சாக வரும்னு என் வியூ சொல்லுது. ஓகே, ஆனால் யார் எந்த பார்ட்டி ஜெயிக்கணும்னு தெரியாது. ஓகே, ஆனால் டிராமேட்டிக் சேஞ்ச் இருக்குது சொன்னீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வேறு என்னது வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீடாக ஃபாலோ யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் டே.